ஓம் சாந்தி. अव्यक्त समिज्ञை 4 मार्च 2025। जब भी कोई असत्य बात देखते हो सुनते हो तो असत्य वायुमंडल नहीं फैलाओ। कई कहते हैं ये पाप कर्म है ना, पाप कर्म देखा नहीं जाता, लेकिन वायुमंडल में असत्यता की बातें फैलाना ये भी तो पाप है। இன்றைய அவ்யக்த சமிக்கையில பாபா நமக்கு புரிய வைக்கின்ற விஷயம் என்னன்னா, எப்பொழுதாவது ஏதாவது பொய்மையான விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லது கேட்கிறீர்கள் என்றால் அந்த அசத்தியத்தை அல்லது பொய்மையை வாயுமண்டலத்திலே பரவச் செய்யாதீர்கள். பல குழந்தைகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது பாவச் செயல்தானே, பாவச் செயலை பார்த்து கொண்டிருக்க முடியுமா, பார்க்க முடியாது இல்லையா என்று சொல்கிறார்கள். ஆனால் வாயுமண்டலத்திலே அந்த பொய்மையான விஷயங்களை பரப்புவதும் கூட பாவச் செயலே ஆகும். लौकिक परिवार में भी अगर कोई ऐसी बात देखी व सुनी जाती है तो उसे फैलाया नहीं जाता। அதாவது செய்தது யாரோ செய்வது அல்லது பேசுவது தவறு, அந்த தவறை நாம பார்த்துட்டோம், தவறு அல்லது பொய்யான விஷயத்தை பார்த்துட்டோம் அல்லது கேட்டுட்டோம். பாபா என்ன சொல்றார், வாயுமண்டலத்திலையும் அதை நீங்க பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் லௌகீக குடும்பத்திலும் கூட ஒருவேளை இவ்வாறு ஏதாவது தவறான அல்லது பொய்மையான விஷயங்கள் பார்க்கப்பட்டாலோ கேட்கப்பட்டாலோ அவற்றை யாரும் பரப்புவதில்லை. பரப்பி அந்த யார் தவறு செய்தார்களோ அவர்களை பற்றி அவதூறு சொல்றதில்லை, தவறாவே நடந்துகிட்டா கூட. கானமே சுனா அவர் தில்மே சிப்பாயா, காதால் கேட்டார்கள் மற்றும் தங்கள் உள்ளத்திலே அடக்கி வைத்துக் கொண்டார்கள், அவ்வளவுதான். யாரும் அதை பரப்புவதில்லை. தங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் பரப்ப மாட்டாங்க, வெளியிலையும் அதை கண்டிப்பா பரப்ப மாட்டாங்க. यदि कोई व्यर्थ बातों का फैलाव करता है तो ये छोटे छोटे पाप उड़ती कला के अनुभव को समाप्त कर देते हैं। பாபா சொல்றாரு, ஒருவேளை யாராவது வீணான விஷயங்களை பரப்பினார்கள் என்றால் இந்த சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய பறக்கும் கலையின் அனுபவத்தை முடித்து விடுகிறது. அதாவது இந்த ஞான மார்க்கத்துல எப்படி ஏறும் கலை, இறங்கும் கலை, பறக்கும் கலை, நடக்கும் கலை, இப்படி எல்லாம் பாபா சொல்றார். பறக்கும் கலை அப்படின்றது எல்லாவற்றையும் விட உயர்ந்த கலை. எல்லாவற்றையும் விட உயர்ந்த அந்த பறக்கும் கலையின் அனுபவத்தை இந்த சின்ன சின்ன பாவங்கள் செய்தால் அந்த அனுபவத்தை செய்ய விடாமல் தடுத்துடும். इसलिए इस कर्मों की गहन गति को समझकर यथार्थ रूप में सत्यता की शक्ति धारण करो। அதனால் இந்த கர்மங்களின் ஆழமான விளைவுகளை புரிந்து கொண்டு சரியான ரூபத்தில் சத்தியத்தின் சக்தியை நீங்கள் கடைபிடியுங்கள். சரியான முறையிலே சத்தியத்தின் சக்தியை நமக்குள்ள கொண்டு வரணும். அந்த தவறுகள் அல்லது பொய்யான விஷயங்கள் நடந்தாலும் அதை வாயுமண்டலத்திலே பரப்பி வாயுமண்டலத்தை களங்கப்படுத்திடக்கூடாது. இதைதான் பாபா இன்றைக்கு புரிய வைக்கின்றார். ஏனென்றால் யாருக்கு சொல்லப்படணுமோ அல்லது யாருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லணுமோ அதை மட்டும் செய்தால் போதுமே ஒழிய வாயுமண்டலத்தை நாம அசுத்தப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நன்றி பாபா. ஓம் சாந்தி.